லாஸ்ட் தடவை வெட்டி விட்ட முருங்கை மரம் அப்படியே செகண்ட் ஃப்ளோரை போய் தொட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப வளர்ந்துருச்சு. அப்புறம் கீரைப்பெல்லாம் கீழே ரொம்ப பழுத்துருச்சு. இப்போ விட்டோம்னா அப்படியே நேராக தான் வளருது, எவ்வளோ நறுக்கி விட்டாலும். சரி கட் பண்ணிடலான்னு கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பருப்பு போட்டு கீரை வைக்கலான்னு. ரொம்ப கீரை சூப்பராக இருந்துச்சுங்க. கீரை எல்லாம் பிடிங்கிட்டு அதுக்கடுத்து ஃபுல்லாக என்னென்னா அந்த வேஸ்ட்டை ஃபுல்லாமே இதில் வச்சு மண்ணை கொட்டி வச்சோன்னா அது உரமாயிரும். அப்புறம் ரொம்ப மல்பெரி காய் விட்டுருக்கு. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நல்லா வேர்த்து ஊற்றிருச்சு. நல்லா குளிச்சுட்டு அப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். லஞ்ச் கேரட் பொரியல், மீன் வறுவல், அதுக்கடுத்து கீரை கூட்டு தாங்க வச்சுருந்தேன். கீரை கூட்டு வச்சோம்னா கொஞ்சம் பசங்க அந்த சாறு மாதிரி இருக்கிறது, ரசம் மாதிரி, சூப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன், சாப்பிடுவான். பாப்பா சாப்பிடுவாங்க. அந்த பையன் மாத்திரம் அந்த கீரை மாத்திரம் சாப்பிட மாட்டான். முழுங்கும் போது அவருக்கு என்னமோ மாறியே இருக்க மாதிரி இருக்கும். என்னமோ தெரியலங்க, பையன் மாத்திரம் அந்த கடுகு, சீரகம், சோம்பு மாத்திரம் வாயில் வந்துச்சுன்னா வாமிட் எடுத்துருவான். அதனாலேயே கொஞ்சம் அவருக்காக பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. பையனுக்காகவே இப்போ டெய்லி ஒரு நான்வெஜ் இருக்கணும். மீனோ சிக்கனோ மட்டனோ இருந்தால் தான் அவருக்கு சாப்பாடு இறங்கும். நல்லா சாப்பிடுவார். ஆனால் நான்வெஜ் பிளேட்டில் இருந்தால் தான் அது நல்லா இறங்கும். அவர் அப்படியே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அப்படியே கிளப்பினேன். எப்போவுமே ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுவேன். இது பாலக்கீரை முறுக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சமாக நட்ஸும் வைப்பேன். அவர் பேக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவரையும் கிளப்பினேன். அப்போ தான் நம்ம நீங்கள் வேணாம் அப்பா வேணும்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தார்.